ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு டாபர்மேன் பார்ட் 1 பார்க்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஜெர்மன் ஷெப்பர்ட் பண்ணியிருக்கேன். அதே வெரைட்டி தான் இதுவும். அந்த டுட்டோரியல் படி நான் இது போடுறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இது நான் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு பிளாக் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலரையும் ஒயிட் கலரையும் கலந்து போட போகிறேன். பிளாக்கு பதில் நான் டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன், ஒயிட். ஃபஸ்ட்டு பிளாக் மணி கண்ணுக்கு பிளாக் மணி கொடுக்குறோம். கண்ணுக்கு நான் ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அது பெரிய 8 mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். 8 mm பீட்ஸு. அதுக்கப்புறம் 4 ஒயிட் கலர். 1 2 3 4 4 மணியில் கோத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரும் கண்ணை சுற்றி. இது பாருங்க, ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோத்துட்டு நம்ம இந்த சைடு திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு ஒரு ப்ளூ மணியும் 2 ஒயிட் மணியும் கோக்குறேன். ஒரு ப்ளூ மணி, இப்படி வரும். பாருங்க, இது மாதிரி கோத்துட்டு இப்போ இந்த ஒயரில் 2 வெள்ளை மணி கோக்கணும். அப்பப்போ டைட் பண்ணிக்கங்க. பாருங்க, 2 வெள்ளை மணி கோத்தா இப்படி வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணியில் விட்டுட்டு 2 ஒயிட் மணி கோக்கணும். இந்த ஒயரில் 2 மணி வெள்ளை மணி கோக்கணும். பாருங்க, 2 வெள்ளை மணி கோத்துருக்கேன். இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுட்டு அதே ஒயரில் மேலே விட்டுட்டு 2 வெள்ளை மணி கோக்கணும். இப்போது 2 வெள்ளை மணி கோக்கணும். பாருங்க, அழகாக வருது. இது போட்டு இங்கே 2 இதே மாதிரி 1 விட்டு 2 மணி
வெள்ளை மணி கோக்கணும். டைட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஒயரை எதுவுமே விடக்கூடாது. இந்த ஒயரில் 2 மணி கோக்கணும். பாருங்க, ஒயரில் விடாமல் அப்படியே கோத்துருக்கேன். இங்கே எப்படி வருதோ அதே மாதிரி தான் இங்கே வரணும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல எப்படி வருதோ அதே மாதிரி இங்கே வரணும். அந்த மூக்குக்கு நேராக வளைவு எப்படி வரும். இப்போது இந்த மணியில் ஒயரில் விடணும். வெள்ளை மணியும் ஒரு ப்ளூ மணி, ஒரு ப்ளூ மணி, வெள்ளை ஒரு ப்ளூ மணி, இங்கே பாரு. இந்த சைடு எப்படி இருக்கோ இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த சைடு வந்துடுச்சு. டைம் பண்ணிக்க. பாருங்க, இப்போ இதுலேயும் இந்த மூக்கு பகுதியிலையும் இந்த ப்ளூ கலர்லேயும் ஒயரை விடுறேன். வர விட்டு ஒரு ப்ளூ மணி கோக்கலாம். பாருங்க, அது கூறு பகுதி வந்துடுச்சு. இப்போது இந்த ஒயரில் 3 ப்ளூ மணி கோக்கலாம். மூணு ப்ளூ மணி கோத்துருக்கேன். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். மூணு மணி கோத்துட்டு இந்த சைடில் உள்ள மணியில் ஒயரை விட்டுட்டு ஒரு ப்ளூ மணியும் ஒரு ஒயிட் மணியும் கோக்கணும். மணியும் ஒயிட் மணியும் கோத்துருக்கேன். சைடில் விட்டுட்டு கோக்குறேன். 3 மணி கோத்துட்டு இந்த சைடில் இப்படி விடுறேன்.
இப்படி வரும். அப்புறம் சைடில் இந்த வெள்ளை மணியில் விட்டுட்டு 2 வெள்ளை மணி கோக்கணும். இந்த ஒயரில் 2 வெள்ளை மணி. பாருங்க. இந்த பக்கத்தில் ஒயிட் மணியில் ஒயர வேணும். இப்போ 2 வெள்ளை மணி. இங்க பாருங்க. திருப்பி இந்த சைடில் விட்டுட்டு பாருங்க, இந்த ஒயிட் வரைக்கும் நம்ம 2 மணி கோக்கணும். இப்போ பாருங்க, இது வரைக்கும் நம்ம 2 மணியாக கோத்துட்டு வந்துட்டோம். இப்போ இந்த வெள்ளை மணிலையும் ப்ளூ மணிலையும் ஒயர விடணும். வெள்ளை மணிலையும் இந்த ப்ளூ மணிலையும். இப்போ ஒரு ப்ளூ மணி, ஒரே ஒரு மணி கோக்கணும். ப்ளூ மணி 3 மணி வந்துருச்சு பாருங்க. 1 2 3 3 மணி இருக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு ப்ளூ மணி கோக்கணும். இந்த ஒயர் அதே வரும் பாருங்க. இந்த இடத்துலலாம் அப்படியே 2 மணி கோத்துட்டு இந்த லாஸ்ட்டில் ஒயிட்டும் ப்ளூவும் விட்டுட்டு ஒரே ஒரு ப்ளூ மணி கோத்துருக்கேன். இந்த ஷேப்பில் வந்திருக்கு பாருங்க மூக்கு. இப்போ ஒரு வெள்ளை மணி 2 ப்ளூ மணி இந்த ஒயரில். பாருங்க, ஒரு வெள்ளை மணி 2 ப்ளூ மணி கோத்துருக்கேன். அப்புறம் இந்த ப்ளூ மணியில் ஒயர விடணும்.
பக்கத்தில் ப்ளூ மணியில் கொடுத்து இப்போ இந்த ஒயரில் 3 ப்ளூ மணி கோக்கணும். பாருங்க இந்த மாதிரி வரும், அகலமாயிட்டு வருது. 3 ப்ளூ மணி ஒரு மணியில் விட்டுட்டு 3 ப்ளூ மணி கோக்கணும். இப்போ பக்கத்தில் ப்ளூ மணி விட்டுட்டு ஒரு ப்ளூ மணியும் ஒரு ஒயிட் மணியும் கோக்கணும். பாருங்க, ஒரு ப்ளூ மணியும் ஒயிட் மணியும் கோக்குறேன். இப்படி வளைஞ்சு வருது பாருங்க அழகா. இப்போ டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் ஒயிட் மணியில் விட்டு 2 வெள்ளை மணி கோக்கணும். இந்த ஒயரில் 2 வெள்ளை மணி. பாருங்க இந்த மாதிரி வரும். இப்போ பக்கத்தில் விட்டுட்டு 3 வெள்ளை மணி கோக்கணும். மூணு வெள்ளை மணி கோத்துருக்கேன். பாருங்க, பாருங்க இப்போ இந்த இதில் ஒரு மணியில் விட்டுட்டு 3 வெள்ளை மணி கோக்கணும். பாருங்க 3 மணி, இந்த சைடு 3 மணி, இந்த சைடு ஒரு 3 மணி கொடுத்துட்டு இப்போ 1 2 3 ரெண்டுத்துல ஒயரை விட்டுட்டு, இந்த ரெண்டுத்துல ஒயரை விட்டுட்டு ஒரு மணி கோக்கணும். இதில் ஒரு மணி ஒயரை விட்டுட்டு இந்த மணியில் ஒயரை வேணும். பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டாபர்மேன் இந்த மூக்கு பாருங்கள் அழகாக ஷேப் வந்துடுச்சு. க்ளீனாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்த ஸ்டெப்பு ஒரு வெள்ளை 2 ப்ளூ மணி போடணும். ஒயரில் எதுவுமே விடக்கூடாது.
ஒரு வெள்ளை மணி, 2 ப்ளூ டைட் பண்ணிக்க. இப்போ பக்கத்தில் ஒரு ப்ளூ மணியில் கொத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்ணு வைக்க போகிறோம். இப்போ ஒரு பிளாக் மணியும் பெரிய மணி ஒரு ப்ளூ மணியும் கொக்குறோம் இந்த ஒயரில். இப்போ கண்ணு, இது மூக்கு, இது கண்ணு. டாபர்மேன். பக்கத்தில் ஒரு மணியில் கோத்துட்டு பக்கத்து ப்ளூ மணியில் கோத்துட்டு இப்போ ஒரு வெள்ளை மணியும் 2 ப்ளூ மணியும் கொக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 5 பூ வரும். வெள்ளை மணியும் 2 ப்ளூ மணியும் கோத்துருக்கேன். இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் விடணும். ஒரு ப்ளூ மணி, ஒரு வெள்ளை மணி. இப்போ ஒரு ப்ளூ மணி, வெள்ளை மணி, ஒரு ப்ளூ மணி. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இன்னொரு கண் வைக்க போகிறேன் இதே மாதிரி. இப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய மணியும் பிளாக்கும் ப்ளூவும் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு பிளாக் மணியும் ப்ளூ மணியும். இந்த சைடில் ஒரு கண், 2 கண் வந்தாச்சு, வச்சாச்சு. மூக்கு வச்சாச்சு, 2 கண் வச்சாச்சு. அழகாக வந்திருக்கு பாருங்கள், கலர் காம்பினேஷன். இப்போ நம்ம வெள்ளை மணியில் உயர விடுறேன். இது ஸ்லோ பண்ணி பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஈஸியாக எல்லாரும் போடலாம். டைட் பண்ணிக்கணும் அப்பப்போ வயிறு. இப்போ ஒரு ப்ளூவும் ஒரு ஒயிட்டும் கோக்கணும். ரெண்டு வெள்ளை மணி. பக்கத்தில் கொக்கலாம். இது வரைக்கும் இன்னும் 2 மணி கோத்துட்டு இங்கே லாஸ்ட்டு 1 மணி கோத்துட்டு காமிக்கிறேன். இது வரைக்கும் முடிச்சுட்டு பாருங்கள், கடைசியில் 1 2 3 3 மணி போட்டு ஒரு வெள்ளை மணி கோக்கணும். அவ்வளோதான், இந்த லைன் முடிஞ்சிச்சு பாருங்கள்.
2 கண்ணில் கண் வச்சாச்சு, ஹூக் வச்சாச்சு. கடைசியில் 1 2 3 3 மணி போட்டு ஒரு வெள்ளை மணி கோக்கணும். அவ்வளோதான், இந்த லைன் முடிஞ்சிச்சு பாருங்க. ரெண்டு கண்ணில் கண் வச்சாச்சு, ஹூக் வச்சாச்சு. இது வரைக்கும் இன்னும் 2 மணி கோத்துட்டு இங்கே லாஸ்ட்டு 1 மணி கோத்துட்டு காமிக்கிறேன். இது வரைக்கும் முடிச்சுட்டு நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒயர் எதுவுமே கோக்காம 4 மணி கோக்கணும். இப்போ இந்த ஒயரில் பாருங்கள் 4 மணி கோத்துருக்கேன். பக்கத்தில் ஒயரை விடணும். ஒரு வெள்ளை மணியும் ஒரு ப்ளூ மணியும் கோக்கணும். வெள்ளை மணியும் ப்ளூ மணியும் கோக்கணும். அப்புறம் இந்த இந்த கண்டு பகுதியில் ஒயரை விடணும். ஒயரை விட்டுட்டு 3 ப்ளூ மணி கோக்கணும். கோக்குறேன். மூணு ப்ளூ மணி கோக்குறேன். பாருங்க, இந்த மாதிரி வரும். கண்ணுக்கிட்ட 3 ப்ளூ மணி கோக்குறேன். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது பக்கத்தில் வெள்ளை மணியில் அதான் ஒரு லைனுக்கும் நம்ம வித்தியாசம் வரும். ஃபஸ்ட்டு 3 2 அதுக்கப்புறம் 3 மணி. அதான் இதில் வந்து பார்த்து பார்த்து கோக்கணும். அதனால் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் கோத்துட்டு வாங்க, கரெக்டாக வரும். இப்போ இந்த இதில் வெள்ளை மணியில் விட்டுருக்கேன். இப்போது 2 ப்ளூ மணி கோக்கணும். 2 ப்ளூ மணி பாருங்க. இப்போ வந்து இந்த ஒயரில் விட்டுட்டு பக்கத்தில் ஒரு மணியில் ஒயரை விட்டுட்டு 2 ப்ளூ மணி கோக்கணும். பக்கத்தில் ப்ளூ மணியில் ஒயரை விட்டு இப்போ 2 ப்ளூ மணி கோக்கணும். ப்ளூ மணி கோக்குறேன். பாருங்க எப்படி வருது பார்த்துங்க, அழகாக வரும். இப்போ பக்கத்தில் ஒரு ப்ளூ மணியில் ஒயரை விடுறேன். ப்ளூ மணியில் விட்டுட்டு 2 ப்ளூ மணி கோக்கணும்.
இப்போ 2 ப்ளூ மணி இந்த ஒயர்ல அப்படியே கோர்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட்டு இங்க 3 அதுக்கப்புறம்லாம் 2 தான் கோர்த்துட்டு வரேன். இங்க கண்ணுக்கிட்ட வரும்போது 3 வரணும். அதே மாரி இங்க இதுவரைக்கும் அப்படியே 2 மணி கோர்த்துட்டு வாங்க. அந்த கண்ணுக்கிட்ட வரும்போது 3 மணி கோர்த்துட்டு வாங்க. நான் இதுவரைக்கும் போட்டு காமிக்கிறேன். கண்ணுக்கிட்ட வரைக்கும். இங்க பாருங்க இந்த கண்ணுக்கிட்ட ஒயர விட்டுட்டு 3 மணி ப்ளூ மணி கோர்க்கணும். பாக்கிலாம் இந்த இது இது வரைக்கும் 2 மணி கோர்த்துருந்தோம். இப்போ கண்ணுக்கிட்ட வந்து 3 மணி கோர்க்கணும். பாருங்க இந்த 3 மணி. இந்த சைடு 3 மணி கோர்த்துருக்கோம்ல கண்ணுக்கிட்ட, அதே மாரி இங்கேயும் கோர்த்துருக்கேன். இந்த சைடுல என்ன வருதோ அதே தான் இந்த சைடும் கோர்க்கணும். அழகா ஃபேஸ் வருது பாருங்க. டாபர் நாயோட ஃபேஸு. இப்போ இங்க இருக்க பாருங்க. இதே மாரி நம்ம இந்த சைட்லாம் இப்போ வெள்ள கோர்த்துட்டு, ஒரு வெள்ள கோர்த்துட்டு, 2 வெள்ள கோர்த்துட்டு, இங்க இதே மாரி 3 மணி கோர்க்கணும். இந்த சைடுல என்ன இருக்கோ அதே தான் கோர்க்கணும் இங்க. இந்த ரவுண்டு எப்படி இந்த சைடுல நம்ம கோர்த்துருக்கோனோ, அதே மாரி இந்த ரவுண்டு ஃபுல்லா நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இங்க பாருங்க 3 வெள்ள மணி கோர்த்துருக்கேன். இப்போ வந்து 2 ப்ளூ மணி, வெள்ள மணி கோர்க்கணும். இங்க பாருங்க இப்போ வந்து இங்க இங்க என்ன சைடுல கோர்த்துருக்கோமே அதே மாரி இங்க வந்து இருக்க 2 இப்போ 3 வெள்ள மணி கோர்க்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 மணி வரைக்கும் நம்ம இங்க அப்படியே ஓப்பன்ல வச்சிரணும். இந்த சைடுல ஒயர்ல தான் இந்த சைடு திருப்பிக்குங்க. இப்போ இப்படி இது வரப்போறோம். இந்த சைடு வரப்போறோம். இந்த பள்ளத்துக்கு அப்படியே ஓப்பன்ல விட்டுடலாம். இந்த கழுத்து பகுதி. இப்போ இந்த ஒயர்ல நம்ம 3 மணி கோக்கணும். ஒண்ணு, 2, 3. நம்ம இப்படி அப்படியே இப்ப திருப்பிட்டு வரப்போறோம். இந்த சைடா. இது அப்படியே ஓப்பன்லயே இருக்கட்டும். நம்ம கடைசியில இத ஃபில்லப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு வரும். இந்த சைடு வரும் இப்போ. இதே மாரி இங்கேயும் இருக்கு பாருங்க. இப்போ இந்த மணில ஒயர விடுறோம். வெள்ள மணில. இப்போ இந்த ஒயர்ல 2 மணி கோக்கணும். ப்ளூ மணி. பாருங்க. இது அப்படியே குறுகி வரும். இப்போ வந்து 2 ஒரு மணில விட்டுட்டு 2 மணி ப்ளூ மணி கோர்த்துருக்கோம். இப்போ இந்த மணில விட்டுட்டு 2 ப்ளூ மணி கோக்குறோம். இந்த ஒயர்ல.
இப்போ இன்னும் இது இதே மாரி இங்கே கோத்துட்டு வரணும் 2 ஒயரு. 2 மணி. 1 மணியில விட்டுட்டு 2 ப்ளூ மணி கோத்துட்டு வரணும் அந்த லைன்ல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல நான் போட்டு வந்திருக்கோம். அப்படியே இந்த லைன் ஃபுல்லா இதுவரைக்கும் இதுல இருக்கு பாருங்க. இந்த 1 மணி விட்டுட்டு, இந்த இதுவரைக்கும் ஃபுல்லா 2, 2 தான். 1 மணியில விட்டுட்டு 2 லைன் ஃபுல்லா போட்டுட்டு வாங்க. இந்த வரைக்கும். இந்த வெள்ளைக்கு முன்னாடி. இதுவரைக்கும் நான் போட்டு வந்திருக்கேன் 2 லைன். அதே மாரி போட்டுருங்க. இதுவரைக்கும் இது முடிஞ்சிட்டு நான் அடுத்த லைன் காமிக்கிறேன். இதுவரைக்கும் 2, 2 லைன் தான். இதுல எதுவும் மாற்றம் கிடையாது. இதுவரைக்கும் அப்படியே போட்டு வர வேண்டியது தான். இந்த 1 மணி வரைக்கும். இந்த வெள்ளை மணி இங்க இருக்க வரைக்கும், இதுவரைக்கும் அப்படியே 2 மணி போட்டு வாங்க. அடுத்த லைன் நம்ம எப்படி போறதுன்னு சொல்றேன். இந்த லைன் முடிச்சுட்டு இத பாருங்க, பிளாஸ்டிக் கவர் உள்ள வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாரி வச்சுங்க. இப்போ வந்து இந்த லைன் இப்ப அடுத்த லைன் இதுவரைக்கும் முடிச்சாச்சு. இந்த 3 இதுவரைக்கும் 1 மணி விட்டுட்டு, இதுவரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒயர்ல 3 ப்ளூ மணி கோக்கணும். 3 மணி கோத்துட்டு இந்த வெள்ள மணியில ஒயர விடணும். கரெக்ட்டா பார்த்துக்கங்க. இந்த இடத்துல ஒயர விடணும். ஒயர விட்டுட்டு, இந்த ப்ளூ மணிக்குள்ள ஒயர விடணும். இந்த வெள்ள மணிக்குள்ள இந்த ஒயர்ல 3 மணி எக்ஸ்ட்ரா கோக்குறோம். கோத்து இது உள்ள விடணும். அதுக்கப்புறம் ரெகுலரா இதே மாரி வரும். இந்த ஒயிட் மணிக்குள்ள 3 மணி எக்ஸ்ட்ரா கோக்குறோம். இது பாருங்க இந்த இடத்துல. இந்த வெள்ள மணிக்குள்ள 3 மணி நம்ப எக்ஸ்ட்ரா ஒயர் கோத்துட்டு, இது உள்ள ஒயர விடுறோம். இங்க மட்டும் கொஞ்சம் இதுவா பார்த்துட்டு, கரெக்ட்டா பார்த்துட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நார்மலா 2 1/2 மணி கோக்குற மாரி வரும். அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாம் 2, 2 மணியா கோத்துட்டு வரேன். இது ஃபுல்லா. இங்க ஃபர்ஸ்ட்டு 3 மணி நம்ம எக்ஸ்ட்ரா 1 மணிக்கு கோத்துட்டு, அதுக்கப்புறம் 1 மணியில விட்டுட்டு 2 மணி ப்ளூ மணியா கோத்துட்டு வரோம். இந்த லைன் ஃபுல்லா அந்த மாரி கோக்கலாம். இந்த ஃபுல்லா 2 மணிக்கு கோத்துட்டு காமிக்கிறேன் இதுவரைக்கும். நம்ம அடுத்த லைன் பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த ப்ளூ லைன் வரைக்கும் நான் கோத்துட்டு காமிக்கிறேன். இந்த ப்ளூ லைன் வரைக்கும் கோத்துட்டு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இந்த இது ஃபுல்லா இந்த லைன் ஃபுல்லா 2 லைன் போட்டு முடிச்சுட்டேன். இப்ப பாருங்க இந்த சைடு லாஸ்ட்ல வரும்போது இப்படி திருப்பிக்கங்க. திருப்பி நம்ம இந்த ஒரு லைனுக்கு வரணும். அதனால லாஸ்ட்ல வந்து இப்படி திருப்பி வச்சிருக்கேன். திருப்பிட்டு அடுத்த லைனு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 3 மணி, அந்த 2 மணி லைன் வந்து அடுத்த லைனுக்கு பாருங்க. இதே மாரி
இப்போ இந்த இடத்துல இந்த சைடு திருப்பியாச்சு ஒயர. இப்போ 3 மணி அந்த 2 மணி போடுவோம். அந்த லைன் இந்த லைன் ஃபுல்லா போட்டு வாங்க. ஃபர்ஸ்ட்டு இதில வந்து இந்த லைன் ஃபுல்லா 3 மணி 2 லைன். இதில ஃபர்ஸ்ட்ல வந்து 3 மணி கோக்கணும். பாருங்க. இந்த லைன்ல வந்து இதில வந்து 3 மணி கோக்கணும். இந்த லைன் பாருங்க. இது வந்து 3 லைன் கோத்துருக்கேன். இப்போ பக்கத்துல 1 மணி விட்டு 2 லைன் கோடுங்க. பக்கத்துல ஒயர விட்டு இப்போ 2 ப்ளூ மணி கோக்கணும். ஒண்ணு 2 ப்ளூ மணி. இந்த மாரி கோத்துட்டாங்க. 1, 2, 3 2 லைன் இது. நான் எங்க மாற்றம் எக்ஸ்ட்ரா மணி கோக்கணும்னு நான் சொல்றேன். அடுத்த லைனும் ப்ளூ மணி கோத்துட்டு வாங்க. 1, 2, 3 3த்துல வந்து 2 லைன் மணி கோக்கணும். இப்போ 2 மணியில ஒயர விடணும். இந்த இடத்துல. குறுகி வரும். அதனால 2 மணியில வரும். ரெண்டு லைன்ல வர வச்சுட்டு இப்போ 2 மணி. இப்போ 5 மணிக்கு கணக்குறோம். இந்த இடத்துல 1, 2, 3 3க்கு மட்டும் சாதாரணமா கோத்துட்டு, இந்த இடத்துல 2 மணியில ஒயர விட்டுட்டு 2 மணி கோக்கணும். 2 மணியில ஒயர விட்டுட்டு 2 மணி கோக்கணும். இப்போ 5 மணி பூ வரும் அந்த இடத்துல. ஏன்னா அப்படியே தலைப்பகுதி குறுகி வர்றதுக்காக. பாருங்க இப்படி குறுகி வருது பாருங்க. இங்க 5 மணி பூ கோக்கணும். மிச்சதெல்லாம் இங்க வந்து 4 மணி பூ, இங்க மட்டும் 5 மணி பூ. அதே மாரி இந்த இடத்துலயும் 5 மணி பூ வரும். ஃபர்ஸ்ட்டு இப்போ அடுத்தது 1 மணியில ஒயர விட்டு 2 மணி கோக்கணும். இப்போ 1 மணியில ஒயர விட்டுருக்கேன். 2 மணி கோக்கணும். பாருங்க. இப்போ அது பாருங்க. இது இங்க வந்து 5 மணி பூ வந்திருக்கு. அதே மாரி இப்போ 2 லைன் வந்து 3, 4 மணி பூ கோத்துட்டு, இப்போ அடுத்தது 2 ஒயர்ல விட்டுட்டு, அதே 2 மணி கோக்கணும். இங்க ஒரு 5 மணி 2 2 ஒயர்ல விட்டுட்டு, இதே மாரி 5 மணி பூ 2 மணி கோக்கணும். இடையில 2 மணி மெத்த போட்டு, இப்போ வந்து 5 மணி கோக்கணும். அதுக்கப்புறம் இதே மாரி இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து 1, 2, 3 மணி வந்து சாதாரணமா கோக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒயர விட்டுட்டு 2 மணி.
பாருங்க இந்த லைன் முடிச்சிச்சு. பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து 2 மணியில விட்டுட்டு 3 மணிக்கு ஊத்திருக்கேன். அப்புறமா 2 மணியில விட்டுட்டு 1 மணிக்கு ஊக்கணும். அதுக்கப்புறம் 2 மணியில விட்டு 1 மணிக்கு ஊக்கணும். இப்போ இந்த மணியில விட்டு 2 மணி போக்கும். மணியில விட்டுட்டு 5 மணி, அதுக்கப்புறம் 1 மணி, இப்போ 2 மணி. இப்போ சைடுல விட்டுட்டு 2 மணிக்கு ஊக்கணும். இன்னொரு மணியில விட்டுட்டு 2 மணிக்கு ஊக்கணும். இங்க பாருங்க இந்த டேர்னிங்ல 1, 2 மணியில விட்டுட்டு 1 மணிக்கு ஊக்கணும். திருப்பி லாஸ்ட்டு இந்த 2 மணியில விட்டு 2 மணிக்கு வைக்கணும். இந்த 5 மணிக்கு மாரி. விட்டு இதில இந்த சைடு திருப்பிட்டு இதில 2 மணிக்கு வைக்கணும். பாருங்க இந்த சைடு 5 மணி, இந்த மணி 5 மணி வந்துச்சு. இப்போ கடைசி ரவுண்டு